this is Malathi. நாம இன்னைக்கு exercise 8.3 ல fifth sum பார்க்க போறோம். At a feed cards bearing numbers 1 to 1000, one number, one card are put in a box. Each player selects one card at random and that card is not replaced. If the selected card has a perfect square number greater than 500, the player wins a prize. What is the probability that the first player wins a prize, the second player wins a prize if the first has won? அதாவது ஒரு விழாவில் 1 இருந்து 1000 எண்கள் எழுதப்பட்ட கார்டுகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கார்டு, மொத்தம் 1000 கார்டுகள் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கார்டை வந்து ரேண்டமா ஒருத்தர் எடுத்தாரு அப்படின்னா அவர் எடுத்த கார்டு வந்து 500க்கும் மேற்பட்ட ஸ்கொயர் நம்பரா, அதாவது வர்க்க எண்ணாக 500க்கும் மேற்பட்ட 1000க்குள்ளார, ஏன்னா 1000 கார்ட்ஸா இருக்கு, 1000க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு வர்க்க எண்ணாக இருந்தால் அவர் ஜெயிச்சதாக கணக்கு கொள்ளப்படுவார். அப்படி நம்ம ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இரண்டாம் அவர் வந்து அதே மாதிரி ஒரு கார்டு எடுத்து அவரு ஜெயிக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எஸ், அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவழி எழுதிட்டோம். 1ல இருந்து 1000 கார்டுகள் இருக்குங்கிறதுனால 1 2 3 எக்ஸெட்ரா 1000 வரைக்கும். அப்ப n ஆஃப் s எத்தனை உறுப்புகள் உள்ள இருக்குன்னா 1000 உறுப்புகள் இருக்கு. நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நமக்கு தேவையானது A be an event of getting the first player wins a prize, அதாவது முதல்ல விளையாடுறவர் பரிசை வெல்வதற்கான நிகழ்ச்சியை நம்ம A அப்படின்னு வச்சுக்கிறோம். அதான் தமிழ்ல எழுதியிருக்கோம். இப்போ A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 500ஐ விட பெரிதாகவும் 1000க்குள்ளரையும் இருக்கக்கூடிய வர்க்க எண்கள், அது ஸ்கொயர் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 500 அண்ட் லெஸ் தென் 1000. அதுதான் நமக்கு, அதை எடுத்தாதான் அவங்க ஜெயிச்சதாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம்னா 20க்கு மேலே கால்குலேட் பண்ணுறோம். 20 × 20, அதாவது 20 ஸ்கொயர் இஸ் 400 வருது. அப்புறம் ஒரு 2 நம்பர் விட்டு பாருங்க, 23 × 23 529, 24 × 24 576, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் 31 × 31 961 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம ஏவா எழுதிக்க போகிறோம். ஸோ A is 23 ஸ்கொயர், 24 ஸ்கொயர், 25 square, 26 square, 27 square, 28 square, 29 square, 30 square, 31 square அப்படின்னு எழுதிட்டோம். அதாவது என்னால் இதுதான் பண்ண முடியும், இந்த மாதிரி அதனுடைய ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கும் போது தப்பாயிரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ண வேண்டாம். அதுதான் அந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே அதை போட்டிருக்கேன். இல்லை எதாவது கால்குலேட் பண்ணி என்னால் போட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இதனோட வேல்யூஸ் பாருங்க. 23 ஸ்கொயர் இஸ் 529, 576, அப்புறம் 625 and 676, 729, பாருங்க 784, 841, 900 and 961 அப்படின்னு 9 ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 500 and 1000. அது நம்ம எழுதிட்டோம். இப்போ n of a எவ்வளோ அப்படின்னா 9 அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ p of a is n of a by n of s, so 9/1000 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆள் வந்து ஒரு கார்டு எடுத்து அவர் வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த கார்டை மறுபடியும் உள்ள போடல, அவர் வந்து இதுல ஏதாவது ஒரு கார்டு எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவர் வின் பண்ணதா கன்சிடர் பண்ணி அவரோட ப்ராபபிலிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு கார்டு அவர் எடுத்துட்டாரு இல்லையா, அப்போ எடுத்துட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கொஷன்ல. அதனால n of s is இந்த 1000ல 1 போச்சுன்னா 999. அதே மாதிரி இப்போ பாருங்க, நம்ம எப்படி இங்க A be an event of getting the first player winning the, அந்த மாதிரி second player winning the prize அப்படின்னு எழுத போறோம். So let B be an event of getting the second player wins a prize. அதுவே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா B என்பதை இரண்டாம் அவர் பரிசை வெல்வதற்கான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ உடனே n of b எழுத போறோம். பாருங்க, இதுல ஏதாவது ஒரு கார்டு எடுத்திருந்தா தான் அவர் ஜெயிச்சதா இருக்கும். அப்ப அந்த கார்டு எடுத்து அவர் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணல அப்படிங்கும்போது இதுல மிச்சம் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 மிச்சம் இருக்கும். எதுன்னு தெரியாது, அதனால நம்ம இந்த எந்த எண்ணு எழுதாம வெறும் n of b மொத்தம் 9ல இருந்து 1 குறைஞ்சிருச்சு மட்டும் எழுதினா போதும். So p of b is equal to
n of b by n of s, which is equal to 8 by 999. இது second question ஓட answer. Sixth question, a bag contains 12 blue balls and x red balls. If one ball is drawn at random, what is the probability that it will be a red ball? If 8 more red balls are added to the bag, and if the probability of drawing a red ball will be twice that of the probability in one, then find x. அதாவது ஒரு பையில 12 நீல நிற பந்துகளும் x சிவப்பு நிற பந்துகளும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் எடுக்கும்போது அது சிவப்பு பாலாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 சிவப்பு பால்கள் மறுபடியும் அந்த பைக்குள்ளார சேர்த்தாங்க அப்படின்னா புதிதாக மறுபடியும் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் எடுக்கும்போது அந்த பந்து சிவப்பு நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து பழைய நிகழ்தகவு கண்டுபிடிச்சவங்களே அதை போல 2 மடங்குன்னா இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் n of s கண்டுபிடிக்கிறோம். அதாவது மொத்த பந்துகளின் எண்ணிக்கை, இந்த பையில ஃபர்ஸ்ட் போட்ட பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல 12 ப்ளூ பால்ஸும் x ரெட் பால்ஸும் சொல்லியிருக்கனால ரெண்டையும் கூட்டி அதுதான் n of s. So 12 கூட்டல் x வந்து the sample space ஓட எண்ணிக்கை எழுதிட்டோம். அப்புறம் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெட் பால் எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய probability என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So let A be an event of getting a red ball. அதாவது A என்பதை சிகப்பு நிற பந்து கிடைக்கும் நிகழ்ச்சி என்னன்னு எழுதிட்டோம். So n of A என்ன அப்படின்னா மொத்தம் x சிகப்பு நிற பந்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால n of A வும் x ன்னு எழுதிட்டோம். So உடனே P of A calculate பண்ணணும். The formula for calculating P of A is n of A by n of s. So அதனோட வேல்யூ பாருங்க, n of A ஓட வேல்யூ x உம் n of s ஓட வேல்யூ நம்ம 12 plus x உம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So அதை எழுதிட்டோம். So இதுதான் first question ஓட ஆன்சர். P of A is x by 12 plus x அப்படின்னு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 more red balls are added to the bag. அதாவது 8 சிகப்பு நிற பால்கள் அந்த பைக்குள்ளார மறுபடியும் சேர்த்துறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப புதுசா n of s1 அப்படின்னு போட்டு மொத்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஒரு ரைஸ் வருது இல்லைங்களா, இது கூட ஒரு 8 சேர்த்ததுனால n of s1 அப்படின்னு எழுதிக்கலாம். அது எவ்வளவு அப்படின்னா 12 plus x கூட ஒரு 8 ஆட் பண்றோம். அந்த 8ம் ரெட் பால்ஸ் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். So n of s1 is equal to பாருங்க 12 8 ஆட் பண்ணா 20 plus x அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா செகண்டா மறுபடியும் நம்ம ஒரு பால் எடுக்கணும். அந்த பால் ரெட் பாலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இதனுடைய ட்வைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா let B be an event of getting red ball அப்படின்னு மறுபடியும் வச்சுக்கணும். அதாவது B என்பதை சிகப்பு நிற பந்து கிடைக்கும் நிகழ்ச்சி என்ன அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ n of B கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க ஆல்ரெடி x ரெட் பால்ஸ் இருக்கு, அது கூட 8 பாலும் ரெட் பால்ஸ் ஆட் பண்ணோம். So x plus 8 is the number of red balls after adding 8 red balls into the bag எழுதிட்டோம். So P of B என்ன அப்படின்னா n of B by n of s, அதாவது n of s1 என்ன நம்ம பாருங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதனால இப்போ P of B is equal to n of B வந்து x plus 8, அது மாதிரி இது வந்து x plus 20 ன்னு எழுதிக்கலாம், இல்ல 20 plus x ன்னு எழுதிக்கலாம். இதுதான் n of s1 எழுதிட்டோம். நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதனோட probability is equal to twice that of first கிடைச்ச probability, அதாவது P of A க்கு ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க. சோ அதை எழுதிட்டோம். இதுக்கு பதிலா என்ன P of B க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x plus 8 by x plus 20 is twice ரெண்டு வாட்டி இந்த P of A அப்படிங்கிறது x by x plus 12, எல்லாத்துலயுமே x முன்னாடி இருக்கனால இதையும் x plus 12 ன்னு எழுதிட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. சோ பாருங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ x plus 8 into x plus 12 is equal to 2x into x plus 20 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். x ஸ்கொயர் பாருங்க, அப்புறம் plus 12x, அதுக்கப்புறம் plus 8x, அப்புறம் plus 9x. இங்க 2x into x is 2x square plus 2 into 20 is 40x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வர போறோம். பாருங்க x ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணா plus 20x
plus 9 to 6 minus 2x square minus 40x equal to 0. x square 2x square போச்சுனா minus x square 20x ல minus 40x போச்சுனா minus 20x plus 9 to 6 equal to 0 அப்படி வருது. பார்க்குறோம் எல்லாமே இது ரெண்டும் மைனஸ் இருக்கனால அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். x square plus 20x minus 9 to 6 equal to 0னு இங்க இருக்கிற மைனஸை கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துறோம். அந்த பக்கம் 0ங்கிறதுனால நமக்கு எந்த சேஞ்சும் வராது. இட்ஸ் a quadratic equation in variable x, அதாவது இது ஒரு இருபடி சமன்பாடு. அதனால x உடைய மதிப்புகளை கண்டுபிடிக்க போறோம். -9 to 6 இருக்கு. நமக்கு வந்து ஆட் பாருங்க, மைனஸ் அப்படின்னா கழிச்சா நமக்கு இந்த 20 வரணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணா இந்த 20 வரணும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த -9 to 6 வரணும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ 24 into 4 பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 to 6 கிடைக்கும். பட் இது மைனஸ் சைன் இருக்கனால ரெண்டுக்கும் வேற வேற சைன். இங்க பிளஸ் சைன் இருக்கனால பெரிய நம்பருக்கு பிளஸ் சைன், சின்ன நம்பருக்கு மைனஸ் சைன். பாருங்க, இப்போ கழிச்சா நமக்கு இந்த +20 வருது, மல்டிப்ளை பண்ணா -9 to 6 வருது. ஸோ x plus 24 into x minus 4 is equal to 0. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா x plus 24 is equal to 0 and x minus 4 is equal to 0 அப்படின்னு நமக்கு x ஓட வேல்யூ இது -24ம் x ஓட வேல்யூ +4ம் கிடைக்குது. x won't be a negative number, so இது கிடையாது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா x equal to 4. ஏன் டீச்சர் இது கிடையாதுன்னு போட்டீங்க அப்படின்னா பாலோட எண்ணிக்கை பிளஸ்ல இருக்கும், இல்ல இல்லன்னு சொல்லலாம். மைனஸ் அப்படின்னு நம்ம பாலோட எண்ணிக்கையில நம்பர் ஆஃப்ல சொல்ல முடியாது. அதனால இந்த -25 x ஓட வேல்யூவா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 4னு கிடைச்சிருச்சு. நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், x equal to 4. Then probability of getting a red ball in this first question calculate பண்ணனும் அப்படினா P of A is x க்கு பதிலா 4 by பாருங்க, இதுக்கு பதிலா இங்க 4 போடுறோம், இங்க 4 போடுறோம். 4 by 12 plus 4 16 ஆயிடுங்களா? So 1 by 4 அப்படினு P of A கிடைக்கும். P of B calculate பண்ணிடலாம். P of B is equal to பாருங்க, இதான் P of B. x க்கு பதிலா 4 னு போட்டோம்னா 12 by 24 னு வரும். 12 by 24 அப்படின்னு கிடைக்குது. 12 one times and it is 2 times. So 1 by 2 னு ஆன்சர் கிடைக்குது. Therefore x equal to 4. நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி find x, அதனால அதை நம்ம ஃபைனலா எழுதிக்கலாம். இவ்வளவுதான். 7th question. இரு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு. முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க, முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க, முகமதிப்புகளின் கூடுதல் 1 கிடைக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவு காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது two unbiased dice are rolled once. Find the probability of getting a doublet. Equal numbers on both dice. The product as a prime number, the sum as a prime number and the sum as 1. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு டைஸ் ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. So we are writing the sample space. இப்போ அதை நம்ம எழுதிட்டோம். இதனோட total n of s is 36. First question என்ன அப்படின்னா we want a doublet, அதாவது let A be an event of getting doublet அப்படின்னு எழுதிக்கிறோம் இங்கிலீஷ்ல. அதுவே தமிழ்ல A என்பதை இரு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்ப அதெல்லாம் மட்டும் எடுத்து எழுத போறோம். A பாருங்க 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 அப்படிங்கிறது தான் எல்லாத்துலயும் ரெண்டுலயும் ஒரே நம்பர்ஸ் வருது. சோ அதை மட்டும் எழுதிக்க போறோம். 1 1 2 2 3 3 4 4 5 5 and 6 6 அப்படின்னு இந்த ஆரியும். So n of A is equal to 6. உடனே P of A calculate பண்றோம். It is n of A by n of S. அப்போ 6 by 36 இதை simplify பண்ண முடியும். So 1 by 6 அப்படின்னு கிடைக்குது. So therefore first question ஓட answer P of A is equal to 1 by 6. ரெண்டாவது question என்ன அப்படின்னா let B be an event of getting the product of face values 1. The product of face values be a prime number. As a prime number, அதாவது
b என்பதை முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண் கிடைக்கும் நிகழ்ச்சி எழுதிக்க போறோம். முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் எழுதிட்டோம். இப்போ நாம இந்த எத்தனை, அதாவது ரெண்டையும் இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இந்த சாம்பிள் பாயிண்ட்ஸ்ல பார்த்துட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா, ரெண்டு ஃபேஸ் வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணா எதெல்லாம் நமக்கு பிரைம் நம்பர் இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ 1 by 1 நம்ம செக் பண்ணி நம்ம எடுக்க போறோம். பாருங்க, இப்போ இந்த 1 into 1 is 1, 1 2s are 2, அதனால 1, 2. அதே போல 1 and 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு பிரைம் நம்பர் 3 கிடைக்கும். இது கிடையாது. 1, 5. Then 1, 6 is a composite number. 2, 1. 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12. இதெல்லாம் வராது. 3 1s are 3 இது வரும். அப்புறம் 6 9, 4 3s are 12, 15, 18 வராது. 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 5s are 20, 24 லாம் வராது. ஸோ 5, 1 இது வரும். மீதி பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே வராது. ஸோ இவ்வளவுதான். ஸோ n of b is equal to 1 2 3 4 5 6. இந்த 6 உடனே p of b கால்குலேட் பண்றோம். n of b by n of s. ஸோ நமக்கு 6 by 36 அதே போல 1 by 6 கிடைக்குது. p of b ஓட வேல்யூ is 1 by 6. அடுத்தது நம்ம c அப்படின்னு வச்சுக்க போறோம். தேர்ட் क्वेश्चन என்னன்னா, the sum of the face values is equal to a prime number அப்படின்னு இருக்காங்க. so let c be an event of getting the sum of face values as a prime number. c என்பதை முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண் கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க அப்படின்னும், c என்பதை முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண் கிடைக்கும் நிகழ்ச்சி என்கிற தமிழ்லையும் எழுதிக்கிறோம். ஸோ n of c நம்ம ஆட் பண்ணா, அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணா நமக்கு பிரைம் நம்பர் கிடைக்கும். பாருங்க, 1 கூட்டினா 2ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். 1 2 கூட்டினா 3 கிடைக்கும். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். இது 4 வரும், இது 5 வரும். 5 வரதை நம்ம எடுத்துக்கலாம். 6 7 வரும் பாருங்க, இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அது பிரைம் நம்பர். இது 3 வரும். ஸோ 2, 1. இது 4, இது 5 வரும். ஸோ 2, 3 எடுத்துக்கலாம். இது 2, 5 எடுத்துக்கலாம். தென் இது வர முடியாது. 3, 2 எடுத்துக்கலாம். 3, 2 ஏன்னா ஆட் பண்ணா 5 வரும். இது 6 7 வரும் பாருங்க. 3, 4. இது 8 வரும், இது 9 வரும், எடுக்கக்கூடாது. இது பாருங்க 4, 1 வந்து 5 வரும். ஸோ எடுத்துக்கணும். 4, 3 7 வரும், அதையும் எடுத்துக்கலாம். தென் 4 4 4 6 10 வரும், 6 வரும், 7 வரும் பாருங்க. இந்த 5, 2 7 வரும், இதையும் எடுத்துக்கலாம். 9 10 11 வருது பாருங்க. 5, 6 11 வரும், அதையும் எடுத்துக்கலாம். 6, 1 7 வரும், அதை எடுத்துக்கலாம். 8 9 10 11 வரும் பாருங்க. 6, 5 11 வரும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஆட் பண்ணா, அந்த ஃபேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணா நமக்கு பிரைம் நம்பர்ஸ் கொடுக்குறது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கிடைக்குது. ஸோ இது c ஆக்சுவலா. இது c. நாம n of c இப்பதான் கால்குலேட் பண்ணோம். இது 15 தெரியுது. உடனே p of c கால்குலேட் பண்ணிடுறோம். n of c by n of s அப்படிங்கிற ஃபார்முலால நம்ம மேல 15 கீழே 36 அப்படின்னு போடுறோம். மேலேயும் கீழே 3 ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். 3 5 times, 3 1 times, 2 times அப்படின்னு 5 by 12 கிடைக்குது. இந்த லாஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இந்த நம்ம ஆட் பண்ணா, இந்த ஃபேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணா 1 வரணும்னு சொல்லியிருக்கு. நம்ம பாருங்க, எதை ஆட் பண்ணாலும் 1 வராது. ஸோ லெட் d be an event of getting
sum of face values equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுவே தமிழ்ல d என்பதை முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்று கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது d என்பதை முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்று கிடைக்கும் நிகழ்ச்சி என்க தமிழ் எழுதிக்கிறோம். d யோட வேல்யூ ஒண்ணுமே கிடையாது. சோ null set எழுதிக்கிறோம். இப்போ n of d அப்படினா nothing inside the set, so 0. நாம உடனே p of d கால்குலேட் பண்ணனும் அப்படினா n of d by n of s நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 0 by 36 னு கிடைக்கும். 0 by anything is 0, therefore p of d is equal to 0 is the answer for this question. அவ்வளவுதான்.